வணக்கம். நான் முருகன். திருநெல்வேலி மாவட்டத்திலையும் தூத்துக்குடியிலும் விஜய் அவர்கள் மிகப்பெரிய ரோட் ஷோ நடத்தி வெற்றிகரமாக முடித்து காட்டியிருக்கிறாரு. ஆனால் அதில் ஒரு நபர் கூட மரணமடையவில்லை அப்படிங்கிறது புரிய வருகிறது. அப்படி மரணமடையாததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சரி, இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். விஜய் நடத்தின திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த ரோட் ஷோவில் கரூரில் நடைபெற்ற விட ஒரு 10 மடங்கு கூட்டம் வந்தும் ஒருவர் கூட சாகவில்லை. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல செந்தில் பாலாஜி இல்லை. அதனால தான் எந்த விதமான அசம்பாவிதம் நடக்கவில்லை. கரூரில் நடந்த அசம்பாவிதத்திற்கு பிறகு அதை போல ஒரு உள்குத்து வேலையை செய்யணும்னு திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் முயற்சி செய்யவில்லை. பேரை கெடுத்துக்கிட்டதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது அமைதியாக இருக்கிறது தான் காரணம். ஏற்கனவே குறிப்பிட்டதை போல கரூரை விட 10 மடங்கு கூட்டம் நடந்திருக்கிறது. ஆனால் ஒருவர் கூட சாகவும் இல்லை, கை கால் முறிவில்லை, மயக்கம் போட்டு உள்ள எந்த விதமான அசம்பாவிதம் நடக்கவில்லை. அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கூலிப்படையை உள்ளார அனுப்பி எந்த விதமான கழகத்தையும் ஏற்படுத்தாது தான் இதற்கு காரணம். திமுக உள்குத்து பண்ணாது தான் என்று நன்றாக தெரிகிறது. கரூர் சம்பவத்தில் 41 பேர் மரணம் அடைஞ்சிட்டாங்க. அந்த 41 பேர் மரணம் அடைந்ததற்கு விஜய் தாமதமாக வந்தது தான் காரணம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு காரணத்தை சொல்லி ஒட்டுமொத்தமாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, யூடியூப்பு, அது மட்டும் இல்லாமல் அவர்கள் கட்சியை சார்ந்த கூட்டணி கட்சி சார்ந்த அரசியல்வாதிகள் எல்லாமே ஒரே திசையில் பேச வச்சுருந்தாங்க. அதாவது கரூர் சம்பவத்திற்கு 41 பேர் மரணத்திற்கு விஜய் காலதாமதமாக வந்தது தான் காரணம்னு சொல்லிட்டு எல்லா ஊடகங்களையும் பேச வச்சு நம்ப வச்சுருந்தாங்க. ஆனால் அதை விட 10 மடங்கு கூட்டம் வந்திருக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் ரோட் ஷோவுக்கு. ஆனால் ஒரு சிறு அசம்பாவிதம் கூட நடக்கலை. அதற்கு காரணம் வந்த மக்கள் விஜயை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் கரூர் சம்பவத்தில் திட்டமிட்டு கொலை நடந்துருக்குது. அதனால தான் 41 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தற்போது தெல்ல தெளிவாக தெரிந்திருக்கிறது. இந்த கரூர் ரோட் ஷோவுக்கும் இந்த ரோட் ஷோவுக்கும் நடந்த வித்தியாசம் நன்றாக தெரிகிறது. அடுத்ததாக கூடுற கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஓட்டு அன்னைக்கு பெட்டியை திறந்தால் தான் தெரியும் விஜய் முதல்வரா வருவாரா வரமாட்டாரான்னு. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஒரு 70% இளைஞர்களுடைய ஓட்டுக்களை விஜய் தன்னுடைய கட்சிக்கு இழுத்துட்டு வந்துட்டாரு. அதே போலவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டிலிருந்து ஒரு 5%, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர்களுடைய வாக்கிலிருந்து 10% வாக்குகளையும் பிரித்து எடுத்துட்டு வந்துட்டாரு. அதே போலவே காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இருக்கிற இளைஞர்களில் ஒரு 20% இளைஞர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு கைமாறி விட்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி நடைபெற்ற ரோட் ஷோவில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்துக்கிட்ட இந்த ஊர்வலத்தை, இந்த மீட்டிங்கை தமிழகத்தில் உள்ள மெயின் ஸ்ட்ரீம் மீடியம் எல்லாமே மறைச்சிட்டாங்க. ஒரே ஒரு 10 செகண்ட் வீடியோ கூட பெரிய அளவில் போட்டு அந்த கூட்டத்தை காட்டல. அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுகளுக்கு ஆயிரக்கணக்கான கோடியை இது விளம்பரத்துக்காக செலவு செய்து அவர்களுக்கு வருமானத்தை கொடுத்துருக்குது. அதற்கு நன்றி கடனாக இப்படிப்பட்ட ஒரு மகா ஊர்வலத்தை, ஒரு லட்சக்கணக்கான மக்கள் சேர்ந்த ஒரு கூட்டத்தை தமிழகத்தில் உள்ள தமிழ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் மூடி மறைச்சிட்டாங்க. அதுதான் உண்மை. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தொண்டர்கள், இளைஞர்கள், ஐடி விங் சேர்ந்தவங்க எல்லாமே அந்த விஜயனுடைய பாட்டோடு சேர்த்து அந்த ஊர்வலத்தெல்லாம் போட்டி மிக பிரம்மாண்டமாக யூடியூப் முழுக்க நிரப்பி வச்சுருக்காங்க. அது போய் ஏஎல்லாம் கிடையாது, உண்மையான வீடியோ. அந்த அளவில் இது பாராட்டத்தக்க ஒன்று. அதே சமயம் இன்னொன்று நம்ம மறந்துடக்கூடாது, எந்த விதமான ஒரு சிறு அசம்பாவிதமும் அந்த ஊர்வலத்தில் நடக்காது. நமக்கு ஒரு மன நிறைவு தருகிறது. அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் பீதியில் இருக்குது. எந்த விலை கொடுத்தாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்காங்க. அப்படி ஜெயிக்கலைன்னா குடும்பத்தோட செஞ்ச ஊழலுக்கு ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலை ஏற்படும். அதனால் தண்ணியை செலவு பண்ணுற மாதிரி பணத்தை செலவு பண்ணி இந்த தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஊடகங்களுக்கும் அடுத்தது 8000 ரூபாய்க்கு உங்களுக்கு டோக்கன் தரன்னு சொல்லிட்டு இப்படி வகை வகையான பொய்யை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். எந்த விலை கொடுத்தாவது ஜெயிச்சு அவங்க நிலையில் இருக்காங்க. அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவில் கலக்கத்திலலாம் கிடையாது, ஒரு சிறு கலக்கம் இருக்குது. விஜய்க்கு வர கூட்டம்
நமக்கு வெற்றி பாதிக்குமோ அப்படின்னு ஒரு கலக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதனுடைய தலைமைக்கும் இருக்கிறது. ஆனால் முழுமையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவை தான் நம்பியிருக்கு தன்னுடைய வெற்றிக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆன்டி இன்கம்பன்சி ஒன்று போதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கிறதுக்காக. இந்த தேர்தல் மத்தியிலேயே பாரதிய ஜனதாவுக்கும் திமுகவுக்கும் நடக்கிற தேர்தல் கிடையாது. தமிழ்நாட்டில் யார் முதல்வராக வரணும் வரக்கூடாது அப்படிங்கிற தேர்தல். அதனால் மக்கள் மிக தெளிவாக முதல்வராக யார் வர வேண்டும் என்று மிக தெளிவாக ஓட்டளிப்பாங்க. அது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அந்த அளவுக்கு தமிழக மக்கள் மிக புத்திசாலிகள். அதே போலவே உண்மையை சொல்லணும்னா வடநாட்டு ஊடகங்களும் ஆங்கில ஊடகங்களும் மிக சிறப்பாக செயல்பட்டு விஜயனுடைய இந்த கூட்டத்தை வியந்து பாராட்டி அதை வீடியோலாம் ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க யூடியூப் சேனலில். அந்த அளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கிறாங்க. இந்த நட்ட நடு வெயிலையும் மயக்கம் போட்டு உழுவுக்கூட வெயிலில் நின்றும் விஜயை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் கரூரை போல 10 மடங்கு கூட்டம் இருந்தும் ஒருவர் கூட மரணமடையவில்லை. எந்த விதமான அசம்பாவிதம் நடக்கவில்லை. அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உள்குத்து இதில் நடக்காததா என்பது மீண்டும் கூறிக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.